ஹிட்லர். இந்த பேரை கேட்டதுமே இரண்டாவது உலகப் போரும் நாசி படையும் தான் ஞாபகத்துக்கு வரும். அதோட சேர்த்து ஹிட்லர் நடத்திய சித்திரவதை முகாம்களும். அந்த முகாம்கள்ல நடந்த கொடுமைக்கு அளவே கிடையாதுங்க. அதை அடிப்படையா வச்சே நிறைய புத்தகங்கள், கதைகள் எல்லாம் வெளிவந்திருக்கு. அந்த மாதிரியான கதைகள்ல எழுத்தாளர் சிந்தியா ஓசிக் எழுதிய ஒரு சிறுகதையத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு 14 வயது சிறுமியின் கதை. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அந்த கொடுமையால் தாயாகி சித்திரவதை முகாம்களில் இருந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற போராடிய ஒரு சிறுமியின் கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம சேனல்ல பொதுவாக வெள்ளிக்கிழமைகள்ல வாரம் ஒரு சிறுகதைன்னு ஒரு பகுதியை பாக்குறோம். அதுல இந்த வாரம் தொடங்கி மார்ச் மாதம் முழுவதும் நம்ம கேட்க போறது போரை அடிப்படையாக கொண்ட சிறுகதைகளை. வரலாறும் வீரமும் காதலும் கண்ணீரும் கலந்த அந்த கதைகளை நீங்களும் தொடர்ந்து கேட்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு தி ஷால். அது ஒரு பனிக்காலம். ஜெர்மனியில் ஹிட்லருடைய ஆட்சி நடந்துட்டு இருந்த சமயம். அன்றைய நாள் புதிதாக ஒரு பதுங்கு குழி கண்டுபிடிக்கப்படுது. அதுல பதுங்கி இருந்த மக்கள் சித்திரவதை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. உரைய வைக்கிற பனியில போர்த்திக்க சால்வைகள் இல்லாம, போட்டுக்க காலணிகள் இல்லாம, சாப்பாடின்றி தண்ணீரின்றி அவங்க எல்லாரும் சித்திரவதை முகாமை நோக்கி பயணித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பயணித்த பலருள் ஒருத்திதான் ரோசா, நம்ம கதையுடைய நாயகி. ரோசாவுக்கு வெறும் 14 வயசுதான். ஆனா அந்த வயதிலேயே அவளுக்கு 5 மாத குழந்தை. அதுவும் ஓராண்டுக்கு முன் அவளிடம் அத்துமீறிய சில படகினரால் அவளுக்கு பரிசாக கிடைத்த பெண் குழந்தை. எப்படியோ தப்பிச்சு அது வரைக்கும் பதுங்கு குழியில வாழ்ந்துட்டு வந்தா ரோசா. ஆனா இப்போ எதிர்பாராத விதமாக பிடிபட்டு சித்திரவதை முகாமுக்கு அழைத்து போகப்பட்டா. இந்த நிலைமையிலையும் அந்த 14 வயதான ரோசாவுக்கு தன்னுடைய குழந்தைய எப்படியாவது காப்பாத்திரணும்னு நினைப்பு. ஏன்னா ஒரு சித்திரவதை முகாம்ல என்னெல்லாம் நடக்கும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சித்திரவதை முகாம்ல யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. வயசானவங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் யார் மீதும் இரக்கம் கிடையாது. பொதுவாக கை குழந்தைகள் கிடைச்சா மின்கம்பத்து மேல எரிஞ்சு கொன்னுடுவாங்க, அல்லது தாயின் கண் முன்னாடியே குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அப்படி இருக்க தான் கிட்ட குழந்தை இருக்குங்கிறதே வெளியே தெரியக்கூடாதுங்கிறது ரோசாவுடைய எண்ணம். அதனால தன்னிடம் இருந்த ஒரு துப்பட்டாவில் அந்த குழந்தையை நன்றாக சுற்றி நெஞ்சுக்கு குறுக்காக மார்பகம் போல கட்டிக்கொள்கிறாள் ரோசா. அதே நேரத்துல அந்த குழந்தை தன்னிடம் பசியாறிக்கொள்ள ஒரு அமைப்பும் அங்கு உண்டு. பசியாடுறதுன்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. பொதுவாக பதுங்கு குழிகள்ல வாழ்றவங்க யாருக்கும் ஒழுங்கான உணவு கிடையாது. அவங்க யாருக்கும் நல்ல சாப்பாடு, தண்ணி கிடையவே கிடையாது. பல மாதங்கள் ஏதோ கிடைக்கிறத வச்சு நாக்க நினைச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்க்கை ஓடும். அப்படி இருக்க ரோசா கிட்ட இருந்து என்ன அவுன்சாவா குழந்தைக்கு பால் கிடைச்சிட போது? கண்டிப்பா இல்ல. 2 சொட்டு 3 சொட்டு அவ்வப்போது கிடைக்கும். மீதிக்கு அந்த குழந்தை தன்னோட சொந்த எச்சில வச்சே பசியாரிக்கும். அவ்வப்போது அவ கட்டி வச்சிருக்கிற அந்த சால்வையையும் புடிச்சு உறிஞ்சும். குச்சி உடம்பும் ஊதிய வயிறும் பெருத்த தலையுமாக காட்சியளித்தது அந்த குழந்தை. அதனுடைய பெயர் மகதா. இந்த கதை சொல்லுது, அந்த குழந்தை அதுவரைக்கும் அழுததே கிடையாது. அழுகிற அளவுக்கு கூட அந்த குழந்தைக்கு தெம்பு கிடையாது. இப்படி இருக்க பனிவிழும் காலத்தில் சித்திரவதை முகாமை நோக்கிய அந்த 3 நாள் பயணத்துக்கு குழந்தையை கட்டிக்கொண்டு தயாராகிறார் ரோசா. அதிலும் முழுக்க முழுக்க குழந்தையை தானே வைத்துக் கொள்ளணும்னு ஒரு எண்ணம் கூட அவளுக்கு கிடையாது. போகிற வழியில ஏதாவது கிராமம் வரும். அந்த கிராமத்துல மக்கள் நடமாட்டம் தெரியும். அப்போ துப்பட்டால சுற்றி வச்சிருக்கிற இந்த குழந்தைய பதுவிசான ஒரு இடத்துல இறக்கி வச்சிடணும். யாராவது ஒருத்தருக்காவது இரக்கம் இருக்காதா? இரக்கம் இருக்கிற ஒருத்தராவது குழந்தையை எடுத்து வளர்க்க மாட்டாங்களா? மண்ணுல குழி தோண்டி புதைக்கப்படுவதற்கு பதிலா, மின்கம்பங்கள்ல எரிந்து சாம்பலாவதற்கு பதிலா யாருடைய கைக்காவது கிடைத்து ஒரு வேலைக்காரியாகவாவது அந்த குழந்தை வாழ்ந்து விடாதா அப்படிங்கிறது அவளோட ஏக்கம். இப்படியான ஏக்கத்தோடு தவிப்போடு ரோசாவின் பயணம் தொடருது. 5 வயதான தன்னுடைய சொந்தக்கார சிறுமி ஒருத்தியை கையில் பிடித்து கொண்டு சித்திரவதை முகாமை நோக்கி நடந்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் அவளும் நடந்து கொண்டிருந்தாள் ரோசா. இந்த இடத்துல இப்படி ஒரு வரியை இந்த எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. அந்த குழந்தை சித்திரவதை முகாமுக்கு போய் அங்க நடக்கிற கொடுமைகளை தாங்குமாங்கிறது கூட கேள்வி இல்லையா? இந்த பயணத்தை அது தாங்குமாங்கிறதே பெரிய கேள்விதானா?
ஏன்னா ரோசா கையில பிடிச்சிருக்கல ஒரு சிறுமி ஸ்டெல்லா. அந்த சிறுமி பல நாட்களா பசியில இருக்காளாம். கொஞ்சம் ரோசா கண்ணை இருந்தா அவ அந்த குழந்தைய கூட கடிச்சு சாப்பிட்டுருவாளாம். அந்த அளவுக்கு மனிதனே தின்கிற அளவுக்கு பதுங்கு குழியில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னும், அதற்கு மத்தியிலும் தன்னுடைய குழந்தையை பாதுகாக்க நினைச்சா ரோசா அப்படின்னும் இந்த எழுத்தாளர் சொல்றாங்க. அவ கதை எப்படின்னா, இந்த பக்கம் அவ சுமந்துட்டு இருக்கிற குழந்தைய, அந்த மகதாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது. அந்த துப்பட்டாதான் அவளுடைய வீடு, அந்த துப்பட்டாதான் அவளுக்கு பாதுகாப்பு, அந்த துப்பட்டாதான் அவளுடைய உலகமே. அழுகை, சிரிப்பு, சோகம், கண்ணீர் எல்லாம் அந்த துப்பட்டாவுக்குள்ளேயே அடங்கி போயிருது. இப்படியாக அந்த பயணம் தொடர, அந்த பயணத்துக்கு மத்தியில ஒரே ஒரு சமயம் மட்டும்தான் மகதாவை இறக்கி வைப்பார் ரோசா. அது அவ தூங்கும் போது கிடையாது, சோர்வரும் போது கிடையாது. மாறாக அந்த பயணத்துல ஏதாவது ஒரு இடத்துல தங்கி தூங்கி கிளம்புற வேளையில ஒவ்வொரு அதிகாலை பொழுதுலையும் பயணப்படுகிறவர்களை வரிசையாக நிறுத்தி வைத்து சோதனை போடுவார்கள் நாசி வீரர்கள். அந்த சமயத்துல மட்டும்தான் தன்னுடைய குழந்தையை இறக்கி வைப்பார் ரோசா. அதுவும் எப்படி பாருங்க, கசங்கிய சால்வையை எங்கோ சுருட்டி வைப்பது போல அந்த குழந்தையை ஒரு ஓரத்துல அவ மறைச்சு வைப்பாளாம். குழந்தை தான் அழாதே, அழுதா சத்தமும் வராதே, அதனால அவளுக்கு பெருசா எதுவும் பிரச்சனை இல்லை. இப்படியே 2 நாட்கள் கடந்து போச்சு. 3வது நாள் அந்த குழந்தைக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ஏன்னா அன்றைய இரவு குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ரோசா கூட ஒரு சிறுமி வந்தால ஸ்டெல்லா, அவளால அந்த குளிரை தாங்கிக்கவே முடியல. அந்த சமயம் பார்த்து குழந்தையை இறக்கி வச்சுட்டு ரோசா அணிவகுப்புக்கு செல்ல, ஸ்டெல்லா பாதி தூக்கத்துல இருந்து முழிக்க, பக்கத்துல இருந்த அந்த சால்வை ஸ்டெல்லா கண்ணுல படுது. அவ அதை உருவி எடுத்து தன்னை சுற்றி கொண்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறா. அது விடிகாலை பொழுது பாருங்க. தூக்க கலக்கமும் அந்த குழந்தையுடைய குச்சி உடம்பும் அவளது கண்களை மறைத்து விட்டது. அதே சமயம் அணிவகுப்பு முடிந்து, சோதனை முடிந்து தாங்கள் இருந்த இடத்துக்கு திரும்பினாங்க எல்லாரும். ரோசாவும் சேர்ந்துதான். வந்து பார்த்த ரோசாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தான் குழந்தைய சுத்தி வச்சிருந்த சால்வை இப்போ ஸ்டெல்லா கிட்ட இருக்கு. ஸ்டெல்லா அதை சுத்திக்கிட்டு படுத்திருக்கா. குழந்தையோ வைத்த இடத்துல இருந்து எங்கேயோ விசிறி அடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்டெல்லா அவசரமா தானே பிடிச்சி இழுத்திருப்பா. அதனால குழந்தை எங்கோ விசிறி அடிக்கப்பட்டு குளிர் தாங்காமல் நடுநடுங்கிக் கொண்டு கிடக்கிறது. அவளுக்கு ஒரே பரிதவிப்பு. அவளுடைய கண்கள் அலைப்பாயுது. இந்த பக்கம் குழந்தைய பாக்குது, இந்த பக்கம் சால்வையை பாக்குது. வேகமா ஓடி போய் சால்வையை 2 துண்டாக கிழித்து கொண்டு குழந்தையின் பக்கம் ஓட முயற்சிக்குது. அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு அதிசயமும் நடக்குது. என்ன தெரியுமா? அதுவரை அளவே இராத, அழக்கூட தெம்பு இல்லாத அந்த குழந்தை முதல் முறையாக அழுதது. அம்மா. குளிர் தாங்காமல் யாராவது தன்னை காப்பாற்றிவிட மாட்டார்களா என்ற பரிதவிப்பில் அது அழுதது. அம்மா. முதல் முறையாக அந்த குரலை கேட்டு உறைந்து போய் நின்றாள் ரோசா. அதே நேரத்தில் மின்னல் வேகத்தில் அங்கு எல்லாம் நடந்தது. ஒரு படைவீரன் வர்றான், குழந்தைய பாக்குறான், குனிந்து அதை எடுக்கிறான். வேகமாக ஒரு மின்கம்பத்தில் அதை விசிறி அடிக்கிறான். அடுத்த நொடி கரிக்கட்டையாக கீழே விழுந்து கிடக்கிறது குச்சி போன்ற அந்த குழந்தை. அந்த 14 வயது சிறுமி ரோசா அதை பார்த்து புரிந்து கொள்வதற்கு முன்பாக எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அவளோ அசையக்கூட இல்ல. ஒரு அடி முன்னால எடுத்து வைக்கல, சுற்றுவாங்க. ஐயோ என் குழந்தைன்னு கத்தி அழல, சுற்றுவாங்க. எடுத்து அணைத்து கொண்டு அமைதியாகவும் அழல, சுற்றுவாங்க. சுற்றுவாங்க சுற்றுவாங்க சுற்றுவாங்க. இது மட்டுமே மண்டையில் உரைக்க, எந்த துணியால் அவள் இதுவரை தனது குழந்தையை சுற்றி வைத்திருந்தாளோ அந்த துணியை தனது வாயில் திணித்து கொண்டு சத்தமே வராமல் குமுறி அழுதாள் அவள். அப்போது அந்த துணியில் இருந்து வந்த அவள் குழந்தையின் வாசம் அவள் நிம்மதியை மொத்தமாக சீர்குலைத்ததுன்னு முடியுது இந்த சிறுகதை. ஒரு மாதிரி மனச ஏதோ பண்ணதுல இந்த கதை. கேக்குற நமக்கே இப்படி இருக்குன்னா, போர் நடக்கிற ஒரு நாட்டுல பதுங்கு குழிகள்ல வாழறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? ஆனா இன்னைக்கும் எண்ணற்ற போர்கள் நடந்துட்டு தான் இருக்கு. போர்கள்ல இதை விடவும் கொடுமையான சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இனத்தை கடந்து, நாட்டை கடந்து, எல்லைகளை கடந்து நாமெல்லாம் மனிதர்கள் என்ற உணர்வை நாம் பெறும் வரை இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு இதுக்கு மேல இந்த கதையை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. இந்த கதைகளுக்கான பகிர்தலில் அடுத்த ஒரு வாரம் ஒரு சிறுகதையோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.